வணக்கம். மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையே தாவக நிகழ்த்திருக்கு. அதற்கு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டுமே இந்த வெற்றியை சாரும். அவருக்கு மிக மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நல்ல ஆட்சி புரியவும் நல்வாழ்த்துக்கள். இந்த வெற்றி எப்படி விஜய் அவர்களுக்கு சாத்தியமானதுங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒரு பார்வை தான். 60 ஆண்டுகால தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் மாறி மாறி ஓட்டளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. விஜய் வாங்க அந்த 35% மக்கள் ஒரு முள் இந்த பக்கம் போயிருக்கு, ஒரு முள் இந்த பக்கம் போயிருக்கு. இப்போ அதே 35% நடுப்புற நின்றுருக்கு. அது தாவேக்காவுக்கு விழுந்திருக்குது. அவர் ஆட்சியை பிடிக்க போகிறாரு. மைனாரிட்டி ஆட்சி தான் இருந்தாலும் ஒரு மக்கள் மாற்றத்தை விரும்பி அந்த ஆட்சியை அவர்களுக்கு தரதுக்கு தயாராக இருந்திருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான ஒரு சின்ன காரணமாக நான் நினைக்கிறது, மிகப்பெரிய காரணமாகவும் நான் நினைக்கிறது, நாம் தமிழரோட சீமான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் திமுகவோட எதிர்ப்பையும் அதிமுக எதிர்ப்பையும் மக்கள் மனசில் 15 வருஷமாக பதிய வச்சவர் அவர் தான். இந்த 15 வருஷமாகவும் திமுகவும் அதிமுகவும் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி மக்கள் மனசில் ஏற்றிருக்காங்க. ஆனால் இப்போ கரெக்டாக காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதையாக விஜய் அதை அறுவடை பண்ணியிருக்கிறாரு. என்ன காரணம்னா, சீமானோட தமிழ்நாட்டு அரசியலெல்லாம் மக்கள் உள்வாங்கிட்டாங்க. அவரோட வெளிநாட்டு அரசியலை அவங்க ஏற்கலை. ஏன்னு கேட்டால் ஈழம் தமிழ் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் மக்கள் ஏற்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஈழம்னா நீ வெளிநாட்டில் தான் போய் அரசியல் பண்ணணும், அங்கே தான் போய் அரசியல் பண்ணணும், இங்கே அரசியல் பண்ணக்கூடாது. இங்கே ஜெயிச்சுட்டு அதுக்கு அனுதாபத்தை வேணுமோ நம்ம சொல்லலாமே தவிர, அதையே பேசுறது மக்களுக்கு ஒரு வெறுப்பாயிருச்சு. அது கடைசி நேரத்தில் விஜயை பற்றி திட்டுறதும் மக்களுக்கு ஒரு வெறுப்பாயிருச்சு. உன் நல்லதை நீ சொல்லு, நீ வந்தால் என்ன செய்வேன்னு சொல்லு, அதை தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அவர் விஜயை டார்கெட் பண்ணது மக்களுக்கு பிடிக்கல. அது மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி அது ப்ளஸ் ஆயிடுச்சு விஜய்க்கு. இந்த 2 காரணம் தான் மாற்றத்தை விரும்பினாங்க. அந்த மாற்றத்தை கரெக்டாக எங்கே செலுத்துன்னு தெரியாமல் இருந்தாங்க. கரெக்டாக விஜய் நின்னார். கூட்டம் கூடிச்சு. பெரும்பான்மையான வாக்கு அங்கே இருக்குதுன்னு மக்கள் முடிவு பண்ணாங்க. அதே நேரத்தில் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. இதுதான் நடந்திருக்குன்னு என்னோடய கணிப்பு. எப்படி இருந்தாலும் ஒரு மாற்றம் வர்றது ரொம்ப நல்லது தான், எல்லாருக்குமே ஒரு நல்லது தான். ஆனால் ஒரு சின்ன வருத்தம், ஸ்டாலின் ஜெயிச்சிருக்கலாம். ஒரு மிகப்பெரிய தலைவரை அந்த தொகுதி மக்கள் தோற்கடித்தது ஏற்றுக்க முடியாதது தான். ஏன்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்த இந்த 2000 2500லாம் கொண்டு வந்ததெல்லாம் ஸ்டாலினோட அவரோட திட்டம்தான். 1000 ரூபாயை கொண்டு வந்தது அவரோட திட்டம் தான். இலவச பயணம் அவரோட திட்டம் தான். காலை உணவு அவரோட திட்டம் தான். நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவரை உட்கார வச்சுருக்கலாம். மக்கள் விரும்பலை, அதையும் விரும்பலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் நல்லது நடந்ததுன்னு சரிதான். யார் மூலியமாக நடந்தாலும் ஒரு நல்லாட்சி நடக்கணுங்கிறது மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பார்க்கலாம். நன்றி.